தினம் பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டே ரமேஷ், பொங்கல் கொண்டாடுனியா? உனக்கிட்ட தான் எப்படி ஆடுனா? எப்படி தாய் கிழவி அப்படிதானே? ஆமா, அவன் அவைய பாட்டிய கூட்டி வச்சுக்கிட்டு தாய் கிழவி என் அக்கா பெத்த முக்கா துட்டு அக்கா பெத்த சரி, அக்கா பெத்த அச்சு முறுக்கு இல்லையா? அக்கா பெத்த அச்சு முறுக்கு நல்லா கொண்டாடலையா? அவரை கொஞ்சம் பிடிங்க. சரி, இன்றைய தினம் ஒரு அற்புதமான தலைப்பு. மன வாழ்க்கை மன அழுத்தமா மன மகிழ்ச்சியா நினைக்கிறிய கடைசி வரை இதையே சொல்லிக்கிட்டே இருப்பான்ட்டு. அப்படி இல்லை, மன வாழ்க்கை என்னென்னமோ பேசி எங்கெங்கோ தேடி மங்கை பெண் ஒருத்தியை மணாளனுக்கு பேசி முடித்து நாளாம் நன்னாளில் அங்க வஸ்திரம் அணிந்து ஆபரணம் மினுக்கி தொங்கும் தோரண மாலை மன பந்தலை அலங்கரிக்க சொந்தங்கள் சூழ்ந்திருக்க சுந்தர தமிழ் இசை ஒலிக்க மந்திரம் முழங்க மணமகள் குனிந்திருக்க, உங்களை மாதிரி குனிஞ்சிருக்க, மாங்கல்யம் பூணும் நாள் மணநாள். அந்த நாளே இனிய நன்னாள். அந்த நாள் எப்படி இருக்கிறது? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, இந்த சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பல் பார்க்கட்டும் இன்ப உலா. அதாவது இது ஒரு சொர்க்கத்தினுடைய திறப்பு விழா. இது ஒரு விதமா நம்ம இடத்துல உள்ள திருமணம். என்னது? நீ சொறையாத உங்க கவனி, அதான் உங்க அம்மையா? ஏன் இவன் நிக்கிறது மறைக்குவோ இல்லையோ? இல்லை, நீ எங்க கையை போட்டிருக்கா? கரெக்டாயிரு. சரி, இது ஒரு விதமான ஒரு மன வாழ்க்கை. இனி என்ன ஒரு டைப் இருக்கு பாருங்க, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா, கண்ணாலே பேசி தட்டிக்கிடுங்க, கண்ணாலே பேசி காம்பவுண்டு ஏற சாடி பிள்ளையாய் நம்பிய பெற்றோரின் வாயில் பினாயில ஊத்தி கள்ளத்தனமா கட்டிய நைட்டியோடு ஓட்ட பைக்ல காட்டு வழியாய் கடைசியில் காவல் நிலையத்தில் சஞ்சம் புகுந்து அவை காவக்காரர் ஒரு தாலி எடுத்து, தாலி கிடையாது, காவக்காரன் ஒரு மாலை, பிஞ்சு போன மாலை, பிரேதத்துக்கு போட்ட மாலையை போடுவான். அப்படி ஒரு விதமான டைப் கல்யாணம். இப்படி ரெண்டு டைப் ஆஃப் மேரேஜ் இஸ் தேர். 2 types ஆஃப் மேரேஜ். எத்தனை டைப்? இவன் நம்ம ஆளோ, ஆளு மாறி அங்கே போய் இருக்கான். இது நம்ம ஆளு தானே? இரு ஒன்றும் இல்லை. ஐயோ, கோபத்தில் போயிட்டானே, போச்ச பாயிண்ட் அவ்வளோ போச்சா. சரி, சரி, எல்லாம் நல்லா. கரும்பெல்லாம் தின்னியா? பல்லெல்லாம் ஒரே கரையா இருக்கும். ஆமா பாட்டி, நீங்க கரும்பு தின்னியளோ? மற்ற வெத்தலை கல்ல இடிச்சு தின்னியளோ? தின்னியளா? பொங்கல் நாள் கிடைக்குமா? அப்படிதானா? அன்பு பொங்கும் நன்னாள், ஆனந்தம் நிறைந்த பொன்னாள், இன்பம் நல்கிடும் இனிய நாள், ஈடில்லாத தமிழனுக்கு ஒரு நாள், உள்ளபடியாய் உறவுகள் கூடும் நாள், ஊர் கூடி கொண்டாடும் திருநாள், எண்ணம் தான் செயல் என்று உணர்த்தும் நாள், ஏர் உழவனுக்கு இன்னல் தீர்க்கும் நாள்.
ஐங்கரன் அனுகூலம் செய்யும் நாள், ஒளிதரும் சூரியனுக்கு படையல் செய்யும் நாள், ஓங்கி வளரும் செங்கரும்பை சுவைக்கும் நாள், நன்னாள் இந்நாள் இனிய நாள் இதுவே பொங்கல் திருநாள். இப்படி நல்ல நாளில் நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த ஒரு 3 மணி நேரம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இல்லாட்டா கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கையாவது செய்யணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு தான் ப்ரோக்ராம் போவோம். அவன் நினைக்கான், இவன் என்ன நினைக்கான் தெரியுமா? 5-6 ஃபிகர்களை கூட்டிட்டு வாங்கினா சுகர் வந்த பாட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு அப்படிதானா? அந்த ஃபிகர் இன்னைக்கு கிடைக்கலடே, இன்னைக்கு பிஸி டேட்டு கேட்டியா? ரொம்ப சங்கடத்தில் இருக்கான். நாங்கள் வந்த காரை திறந்து பார்க்கான், ஏதாவது ஃபிகர் இருக்கா? திறந்து பார்க்கா, ஒன்னையும் காணல. சரி வேற என்ன செய்யுது? ஏன்னா இதில் இவுகளை எல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? அது பெரிய கதை. எங்க வந்துகிட்டு இருக்க அதான் எங்க வந்துகிட்டு இருக்க இல்லையா? இல்லை எங்க போனவே எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் வந்திருக்க தெரியுமா? ஆனா இப்படி அருமையா வாசிக்கான் தம்பி. மன அழுத்தம்ன உடனே ஹரிச்சந்திரா நாடகத்தில் இவன் தான் வாசிச்சது. சரி, இந்த அற்புதமான தலைப்பு இங்கே அரங்கேறுவதற்காக பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை சற்று அறிமுகம் செய்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் ஆக்ரோஷம் கலந்த உற்சாகத்தை தர வேண்டும். ஏனென்றால் உங்களை பற்றியெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். பூமாரி பொன்மாரி பொழுந்தீர்கள் ஒரு நாள், அப்படிதானா? எல்லாரும் சேர்ந்து என் தலைவடிய பூவை தட்டி அப்படியெல்லாம் பண்ணுனீங்க. ஆனால் அங்கே தட்டுக்கு ஒன்றும் கொண்டுட்டு வரலையே, அதான் சல்லி தட்டி போட்டிருக்கு இல்லையா? எதையாவது தட்டுங்க, சரியா? சரி, இப்படி ஒரு இந்த நிகழ்வை அரங்கேற்றுவதற்காக அறிஞ பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை முதலில் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்துவிட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். எந்த நிலை வந்த போதும் நான் இந்த சேரை விட்டு மட்டும் எழுந்திருக்க மாட்டேன் என்று இன்று ஒரு நாளும் ஜிங்கிளி மிங்கிளி சிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா சின்ன ஆடே. உன் பேர் என்ன? ரேஷ்மிகாவா, கிஸ்மிகாவா, ரஷ்மிகாவா? சரி, என்னைக்கு பள்ளியோடம் திறக்கும்? வாய பழக்கம். பள்ளியோடம் என்னைக்கு திறக்கும்? பர்த்டேயா? அடுத்த வாரம். இழுத்து மூடியாச்சு. பொங்கலுக்கு 1000 ரூபா தந்தாவளோ தரல, அவன் பப்பராள போடுறான். பொங்கலுக்கு 1000 ரூபா தரல, அவன் கடுமையான கோபத்தில் இருக்கான். ஆமா, உன் பேர் என்ன? லேடிஸா? பையன், அவனை பிடி, கீழே எல்லாம் விழுந்துறாம. அவன் பஞ்சவர்ணம் என்ன செய்யும்? இங்க வா. அதில் இரு. சரி, நான் உங்களை எல்லாம் சொல்லியாச்சா? சொல்லலையே இன்னும். அதுக்கடல மறந்துட்டு. இந்த மன வாழ்க்கை மன மகிழ்ச்சியே என்று பேசுவதற்காக இந்த அணியினுடைய அணித்தலைவராக, அணித்தலைவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். பார்த்தீங்களா? முதலாக இவரை அறிமுகம் செய்கிறேன். இவர்னா சிவசங்கரன், சிவதா மியூசிக்கல்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் பிறப்பதற்கு முன்னாலே அந்த உலகத்தில் எல்லாம், உலகம்னு சொல்ல வேண்டாம், நம்ம குறிப்பாக நம்ம குமரி மாவட்டத்தில் இந்த ஐயாவளி மக்கள் இருக்கிறீங்களா? சபாஸ். அப்போ இந்த ஐயாவளி பாட்டில் முதல்ல
சுவாமி தோப்பு ஐயா கொடி பறக்கிறது. இந்த பாட்டு முதல்ல ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வர அந்த ஒலி நாடாக்கள்ல முத்திரை பதித்த அந்த குரூப் தான் சிவதா மியூசிக்கல்ஸ். அந்த மியூசிக்கல்ஸினுடைய உரிமையாளர் அவருடைய மகனாக விளங்கக்கூடிய சிவசங்கரன் இன்று என்னை பல்வேறு அந்த ரெக்கார்டிங் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் நிறைய பாடல்கள் இந்த சீடிகள் வெளியிடுவதற்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி சிவசங்கரன். அண்மையில் கூட நம்ம சுடலை மாடனுக்கு பாட்டு போட்டிருந்தோம், பிரம்மசக்திக்கு பாட்டு போட்டிருந்தோம், அப்புறம் கொல்லங்கோடு மாகாளிக்கு பாட்டு போட்டிருந்தோம், இப்போ நெடுவலைக்கு பாட்டு போட்டிருந்தோம், பணிக்கன்குடியிருப்புக்கு, இப்படி பல ஊர்களில் எல்லாம் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பினால் இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்த மன வாழ்க்கை என்பது மன மகிழ்ச்சியை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார். சரியா? அடுத்து அவருக்கு சார்பு பேச்சாளராக அவருக்கு சற்றும் சளைத்தவர் அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம சிம்ரான். உங்க பேர் என்னம்மா? ஷாலினி, அஜித் ஷாலினி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஷாலினி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நீங்க எம்ஏவா எம்ஃபிலா? ஒரு எம்ஏ இல்லையா? ஒரே ஒரு எம்ஏ முடித்திருக்கின்றார். அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அடுத்து என்னையா மகிழ்ச்சியா கூடல இந்த ப்ரோக்ராம் வாரதே பெரிய அழுத்தம் அப்படின்னு பேசுவதற்காக எங்க மைனி தான். வாங்க, அகிலா அவர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்கிறேன். இவர்கள் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி எதுன்னெலாம் கேட்கக்கூடாது, ஏன்னா டெய்லி ஒவ்வொரு பள்ளி மாறும். ஏன்னா இந்த ப்ரைவேட் காலேஜுக்கு அதான் இப்படி தான், சம்பளம்னு கூப்பிடுவான், சம்பளம் கொடுக்கணும்னா விரட்டி விட்டுருவான். அதனால் இதை எந்த பள்ளிக்கூடம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அப்படிதானே? ஆமாம். அடுத்து உங்கள் கதாநாயகியாக விளங்குகின்ற உங்கள் ஊர் நங்கை என்னப்பா? ஆமா, மாமா மின்னல் காத்து பறத்து எங்க பேராத லக்ஷ்மி அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் அறிமுகம் செய்கிறேன். சரி, என்ன தெரியும், நான் ஸ்ரீராம்குமார், டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜி. உங்கள் ஊரில் கண்ணன் இருக்கார்ல, இந்த கம்பெனி பெரிய கம்பெனியுடைய ஓனர், அவரும் நாங்கள் ஒன்றாக பெஞ்சு தேய்ச்ச ஆட்கள், இந்த படித்த ஆட்கள். அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். சரி, நம்ம டைரக்டாக தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். சரி, அதாவது பந்தல் கால் காட்டுவது. நீ எப்பவும் ரெண்டே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். சரியா? பந்தல் கால் நாட்டுவது. வேற என்ன நாட்டுவாங்க? பிளக்ஸ் இல்லையா? வேற என்ன நாட்டுவாங்க? நீ என்னம்மா நாட்டு என்ன நாட்டுவாங்க? நீ என்னதையோ ஒன்று சொல்ல வந்தீங்க, அந்த தொண்டை வர வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. பந்தல் கால் நாட்டி சொந்தங்கள் சூழ சுற்றார்களை கூப்பிட்டு நம்ம நடத்துறோம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு பெண்ணுக்கு அத்தை மகன், அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அத்தை இருப்பா. ஐயா, நீ அவனை அடிக்காத, என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அத்தை மகனாக இருந்தால் அத்தை மகளுக்கு மனம் முடிப்பார்கள் இல்லையா? அத்தை மகளாக இருந்தால் அத்தை மகன். ஏன்னா அந்த சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியிருப்பான். அப்போ உங்க உறுதி காத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை இனி நெஞ்சில் சுமப்பே. ஓ, அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட
பாட அன்பை இனி நெஞ்சில் சுமப்பேன். ஓ உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன். ஒரு அத்தை மகன் கொண்டாடணும், இவளுடைய பித்து மனம் திண்டாடுது. அதாவது திருமணம் என்கின்ற அந்த பந்தத்திற்காக இயங்குகிறது. இந்த பந்தல் கால் நாட்டுதாக இருந்தாலும் சரி, நம்ம ஓடி போறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த இரு மனங்கள் இணையக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கைக்காகத்தான். இல்லற வாழ்க்கை கம்ப்ளீஷன்ல முடியும். எனக்கும் கல்யாணம் ஆச்சு தம்பி, கேட்டீங்களா? எனக்கு கல்யாணம் பெரிய கதையாக. என் கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல எதை கொண்டு கொடுப்பாங்க? எதை கொண்டு கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு முதல்ல பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்க? நீ ஒரு கல்யாணம் அவ கேட்கா, அவகிட்ட எதுக்கு போய் கேட்கிற? அவனுக்கு எங்க போய் தெரியும்? கல்யாணம் பார்க்கணும்னா முதல்ல ஹாரோஸ்கோப், அதாவது ஜாதகத்தை கொண்டு போவாங்க இல்லையா? ஜாதகத்தில் கொண்டுட்டு போயிருந்து எனக்கு நான் சம்பளம் என்ன போட்டிருந்தேன் தெரியுமா? இந்த நான் சிவந்தியில் தான் இப்போ வேலை பார்த்தேன், கேட்டீங்களா? அந்த 2 ரூபாய்க்கு பக்கத்தில் 3 சைவர் இருக்கா. சம்பளத்தை கடவுப்பட்டியில் தான் அள்ளணும், கேட்டீங்களா? 2 ரூபாய்க்கு பக்கத்தில் 3 சைவர். இதை இந்த புரோக்கர்கிட்ட கொடுத்தேன். அவன் என்ன செய்தான்னா, இந்த 2க்கு கூட 3 சைவர் போட்டா ஒரு பய பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டான். அதனால அவன் என்ன செய்தான்னா, கொஞ்சம் கிறக்கிக்கிட்டு கூட ஒரு சைவரை போட்டான். போட்டு எங்கேயோ ஒரு எனக்கு போட்டாயே அப்போ கொஞ்சம் லட்சணமாக இருந்தேன். இந்த போட்டா கிட்ட எல்லாம் கொண்டு காட்டின உடனே அவளும் சரி இருக்கட்டு. அது காலேஜ் வாத்தியார் இல்லையா? ஆமாம், எனக்கு போவோ கூட காலேஜ் வாத்தியார் இல்லையா? போவோ கூட போவோ என்ன கூட? சுகர் கூட, ப்ரெஷர் கூட, கொலஸ்ட்ரால் கூட, போவோ கூட. போவோ கூடன உடனே அந்த ஒரு வழியா சம்பாதிச்சு எடுத்து வந்தா மகராசி. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாண பந்தல் அழகா அலங்கரிச்சு அந்த மணப்பந்தல்ல அந்த இவரு கண்ணதாசன் சொன்ன மாதிரி நிகழும் பார்த்திவாண்டி ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் ஸ்ரீ ராமனுக்கும் திருவளர் செல்வி அவளு பேரு மறந்து போச்சா அனிதாவுக்கும் நுழைவில்லை. எவனாவது ஃபேஸ்புக்கில் ஷூட் பண்ணி கொடுத்துருவான். நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தியருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் சாப்பிட்டியா? ரகுராமன் அப்படி சொல்லிக்கிட்டு மாதரா தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மணவரையில் வந்து இருத்தியாச்சு. மாதரா தங்கள் பாட்டு மறந்து போச்சு. மாப்பிள்ளை முன் வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர. அதுதான் பண்பாடு. நமக்கு ஸ்டேஜ் கிடைச்சுன்னு ஓடிட்டு வரப்படாது. காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர. கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை, நல்ல கேட்டுக்க, கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில்
கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடியன ஆங்கோர் குரல் விறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடி மலர் கட்டினான் மாங்கல் மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தனள் வாழ்க அடைக்கலம் நீ என்று வந்தனள் வாழ்க ஆண்டவன் போல் என்றும் கோயில் கொண்டாட பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாழ் வண்ண தேனருவி பார்வையிலே மன்னன் பேர் எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி கண்ணில் நீர் எழுதி முடிஞ்ச உடனே எங்க மாமே மாக்கு மாக்குன்னு அழுறாரு. கேட்டா நான் எனக்கு உளமுக்கு சிந்தனை கரைச்சி எடுத்து அழாதுங்க. அவர் வரும்போன நான் இதுல கைப்பிடிச்சு தராமலாம் விளங்கிறோம் இல்லையா? கையற பிடிச்சா பாருங்க, அப்பம் பிடிச்சா ஒரு பிடி. எனக்கு சாக் பீஸ் வச்சு எழுத முடியாது கேட்டாலும் போடல. இன்னைக்கு வர வரைக்கும் எத்தனையோ பிசியோதெராப்பி பண்ணியாச்சு. அவ என்ன அந்த அந்த ப்ரூஸ்லி படம் நிறைய பாப்பா வருது. அப்படி வச்சு அமுக்குனா அப்படி சுத்திட்டு வர மரகத வல்லிக்கு மலர்கோலம் என் மங்கள செல்விக்கு படகோலம் கண்களில் தாமரை கால் கொண்டு நடந்தாள் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் சுத்தி எடுத்து வந்து இதுக்கு இடையில எனக்கு கொழுந்திய ஒரே நிலை. நான் எப்படியாவது அத்தானுக்கு மலர் சொரிஞ்சே தீருவேன். அவன் 5-6 நீங்க அன்னைக்கு சொரிஞ்சி இல்லையா அங்க அவன் நீங்க வந்து இந்த பெரிய பெரிய பூவாட்டு மண்டையில தட்டுனிய அங்க என்ன செய்தான்னா இப்படி தட்டுல வச்சுக்கிட்டு இப்படி மலர் சொரி போ மணமக்கள் மண்ணா போ மலர் சொரி போ இப்படி அதுக்கு அவ சொல்ல பாருங்க மலர் சொரியும். அத்தான் பார்த்துக்கிட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. பேசிக்கிட்டு போனாலும் பேசாவளியா போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பா இப்படின்னு அவன் என்ன செய்யா மலை சொரிஞ்சு சொரிஞ்சு கேட்டா ஒரு காம்பு வந்து என் கண்ணுக்குள்ள வந்து குத்திட்டு நான் இப்படி கலங்க அவ பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு நெளிப்பில் அடிச்சுக்கிட்டு போனா. சரி நீ மலர் சொரிஞ்சியா நீ சொரியலையோ அவனா இப்ப எப்படி தெரியுமா சொரிவா இவா என்ன இவா இப்ப எப்படி சொரிவா இவா இந்திரஜித் வேற என்னது சில்பா மலை சொரிய சொன்னாவா இப்படி கையை வச்சு சொரிவாள். எல்லாம் குத்தாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்திருக்கு. இப்படி மலை சொரிஞ்சு எடுத்து ஒரு வழியா இந்த வீடு காணுக்கு வருவானோ பத்தியோட அவனோ பண்ணக்கூடிய அநியாயம் இருக்கு பாருங்க. ஏக்கா நான் ஒரு அங்கனே கடனை உடனே வாங்கி லோனு கட்ட முடியாம அந்த மாடியில அப்படி கொஞ்சம் வளை மாதிரி கட்டி வச்சிருந்தேன். இவனை பீரோவை தூக்கானோலாம் இல்ல கட்டில தூக்கானோ இல்ல நீங்க தூக்க முடியலன்னா சும்மா விளையாடே வரணும். கஷ்டப்பட்டு கட்டியிருந்த காம்பவுண்டை இடிச்சு அதுக்கு மேலே ஏறி நெளிச்சுக்கிட்டு கட்டில் கொண்டு தூக்கி பொத்துன்னு யார் ரூமில் கொண்டு போட்டாருவேன். நல்ல வேலையா காலில் போட்ட பார்த்தான்
நான் ஒதுங்கிக்கிட்டேன். ராத்திரி 9 ஆச்சு. எப்படா இவனெல்லாம் போவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பையனை வீட்டை விட்டு போக மாட்டாங்க. நான் வந்தவன் தின்னுக்கிட்டே இருக்கான். ராத்திரி 9 மணி ஆச்சு இல்லையா? எங்களுக்கு முதல் இரவு வாய பழக்கம். முதலிரவுக்கே வாய பழந்தாச்சாடே. என்ன இல்லையா கதை இருக்கு. கொண்டாடி போற. கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு. நான் நினைக்கேன் அந்த முதலிரவில் போன உடனே அந்த வியட்நாம் வீடு படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த நீ பார்த்துருக்கிறியா? அவன் அப்படின்னா என்னன்னு கேட்கான். அப்படித்தானே? இவன் என்ன நினைக்கான் தெரியுமா? அதாவது தமிழ் படித்த பையனுக்கிட்ட ஹிந்தியை கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கிட்டுங்களா, வாயை பழந்துக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அது மாதிரியே இருக்கான். நான் அங்கே உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே நான் நினச்சேன், அவள் அப்படி ரொம்ப நாணத்தோடு துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து, துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து பிள்ளை போல தூக்கி கொள்ளுவே அப்படின்னுக்கிட்டு நான் கற்பனைன்னு சொன்னான். எண்ணில் அடங்காத கற்பனை. அவள் ஒன்றும் தெரியாதது மாதிரி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செவுரில் பல்லி ஒட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியடா, அது மாதிரி அவள் ஒட்டிக்கிட்டு இருப்பாள். நானும் ஒன்றும் தெரியாதது மாதிரி அப்படிதான் இருப்பனா. அவள் உடனே என்னங்க அப்படின்னு வருவாளாம். ஏன்னா அவளுக்கு ஒன்றும் தெரியலையா. அவள் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே, கலைகளிலும் கவிகளிலும் வழக்கம் இல்லையே, இவன் காதலிக்க நேற்று வரை பொறுத்து இல்லையே, ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா. இது நாங்க நடக்கல, கற்பனை. நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இப்படியெல்லாம் இருக்கேன்னு. அவ என் கிட்ட மெல்ல இருந்தான். நான் முதல்ல கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். கேட்டீங்களா? ஏன்னா இதுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியா இல்லையா? முதல்ல வந்த உடனே கேட்க கேள்விய பாருங்க, உங்க பேர் என்ன? நான் அதில் கேட்டேன், நீ காடை படிக்கலையான்னு. இல்லை, ஸ்ரீராமன்னு சொல்லாவ, ராமுன்னு சொல்லாவ, குமார்னு சொல்லாவ, ஸ்ரீராம் குமார்னு சொல்லாவ, ஸ்ரீன்னு சொல்லாவ. நீ ஒரு சிரி பாப்போம் அப்படின்னு இருந்தான். நான் முழிச்சாச்சு. முதல் கேள்வியே ஒரு வித்தியாசமா இருக்கு. அடுத்தார இனி என்ன கேட்க போறாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நோட் பண்ணிருக்கா பாருங்க. எதை கரெக்டா நோட் பண்ண சொல்லுங்க. கரெக்டா சொல்லியா. பாயிண்ட் அவ கேட்க, உமக்கு சம்பளம் எவ்வளவு போச்சா? அது வரைக்கும் மன மகிழ்ச்சியில இருந்தது. நான் சம்பளம் சம்பளம் இப்போ அதெல்லாம் இப்போ எதுக்கு இல்லை. இப்போ உமக்கு சம்பளம் எவ்வளவு? சிவந்தில போறியாம எவ்வளோ வீடு காண வந்தவா எவ்வளோ போட்டு விட்டுட்டா. எவ போட்டான்னு தெரியல. அநேகமா மல்லிகாலா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். யாரு போட்டு விட்டான்னு தெரியல. உனக்கு சம்பளம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி இன்னைக்கிட்டு உண்மையில நினைச்சு பாருங்க. நான் சரி அதெல்லாம் விடு, நான் உனக்கிட்ட பிடிச்சதே இந்த நீண்ட கூந்தல் பாரு. அவர் என்ன சொல்லி, மல்லிகா அங்க இருக்கா? சரி, அப்போ அநேகமாக சரி
கடைசியில் ஆமா வந்து நின்றுக்கிட்டு என்கிட்ட கேட்டவா, சரி அதெல்லாம் போட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நேரமா, நான் அதை தூர போடு அவளா. அந்த ஒரு ஃபேஸை பார்த்தீங்கன்னா, இந்த சாமி ஆராசனை வரும்போது ஒரு ஃபேஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மேலே அப்படி போகுது, அப்படி இப்படி போன உடனே டக்குன்னு அவன் முழிக்க உடனே நான் அதில் அப்படி ஒரு மாதிரி எனக்கு உமிழ்நீர் வரல, விழுங்காமல் விழுங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ மன மகிழ்ச்சியாக வந்த இடம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தத்தில் ஆகுது. சம்பளம் கேட்டாச்சுல, எனக்கு இதை எப்படி சமாளிக்க, நான் மெல்ல இருந்தாலும் சொல்லிட்டேன், கொஞ்சம் மொய் பணம் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கிடலாம், நீ வருத்தப்படாத, கேட்டியா, நீ வருத்தப்படாத அவ அப்படி சொல்லிக்கிட்டு, உன்னிடம் பிடித்ததே இந்த நீண்ட கூந்தல், அப்படியான்னா டக்குனி புடுங்குனா அப்படின்னு என்கிட்ட தந்துட்டான். தந்தவா என்ன சொன்னா தெரியுமா, அந்த கொண்டில போடு. பார்த்தா நீங்க நினைச்சு பாருங்க, இது உண்மை. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண் முடியை வெட்டுவதும் ஒரு ஆண் முடியை வளர்ப்பதும் விகாரம். அது விளங்காது. பொண்ணுக்கு அந்த நீண்ட கூந்தல் தான் அழகு. அவ வந்தான்னா அது அப்படியே தூத்துக்கிட்டே வரணும். செக் பண்ணி பார்க்காவ, நமக்கு நீண்டுகிட்டு இருக்காங்க இருக்கா, இங்க உடனே காணலையே, இப்படி இருக்குன்னு நினைச்சேன், உடனே தந்துட்டேன். இப்போ அன்னைக்கு நான் அந்த முடியை எடுத்து மாட்டினவ தான், இன்னைக்கு வேற மாட்டியாச்சு. இனி விருந்தெல்லாம் நான் எண்ணெய்க்கு அங்க போட்டு இவ்வளவு பரவாயில்ல. எனக்கு மாமியார் இருக்கா பாருங்க, அவங்க பெரிய மாமியார், யாருக்குமே அப்படி ஒரு மாமியார் கிடைக்கவே மாட்டார். 24 hours வெட்டு குத்தி கொடுக்கல கடக்கும். வெட்டு குத்தியோலதான் வருமான எப்போ வந்திருக்கிறிய, இப்படிதான் நான் போற நேரம் இல்ல, எப்பவும் ஓலகிறது, மட்டை வெட்டுது, கிடுவு தெத்துது, இதுதான் வேலை. நான் அங்க நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம போவோம் இல்லையா, போன உடனே கேட்குது, கூடி இருக்கா, ஆமா கூடி இருக்கா, இல்லை மாமி பெட்ரோல் விலை கூடி இருக்கு, டீசல் கூடி இருக்கு, எல்லாமே கூடிக்கிட்டே இருக்கு, சம்பளம் கூடி இருக்கான்னா, கை நிறைய சம்பளம் தான் கணவனுக்கு மதிப்பு என்று பொய் பொருந்தி வாழும் பல வீடு, இதில் மெய்யாக வாழ்வதில்லை, அர்த்தமில்லை, பலனும் இல்லை, சொல்லாமல் சொல்லும் இவன் பாடு. பொய்யாச்சு. இப்படி போற அன்னைக்கு எல்லாம். ஆனா எவ்வளவுதான் என் மாமியார் எனக்கு டார்ச்சர் பண்ணா, என்னை அணைக்க, என்னை அரவணைக்க யாரு, கொழுந்தி. உண்மையிலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய குடும்பத்தில் அணைப்பதற்கு ஒரு தீ, அவளே கொழுந்தி. உண்மையிலே அவ எதுனாலும் வருத்தப்பட மாட்டான். ஒரு நாள் வீட்டில் வேலை செய்யிட்டு இருந்தவனுக்கு டீ வாங்கிட்டு வரங்க அப்படின்ட்டான். எனக்கு மாமியார் டீ வாங்கிட்டு வர, 3 பேர் இருந்தப்பறம் டீ போட முடியல. நான் உடனே நினைச்சேன் பைக் எடுத்தாச்சு. என் ஒய்ஃபு சொல்லா, வரும்போது பீன்ஸ் இல்லை, மிளகாய் இல்லை, வெண்டைக்காய் இல்லை, இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னா, அந்த எல்லா டப்பாயும் காலியாக இருக்குது, வரலன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்துருன்ட்டான். என் மோவா, உனக்கு வயசு தான் இருக்கான் கரெக்டாக, உன் பேர் என்னது, நீலாவா, மீனு, என்ன மீன், சால மீனா, மீனு, மீனு தானே, நானா, ஆமா, அவனும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. உண்மையிலே உடனே அவ சொல்ல, டேடி என்னம்மா இந்த 4 வரி போட்டோ நோட்டு மறந்துறாங்க, 4 வரி நோட்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் உடனே என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு உண்மையிலே நான் கொஞ்சம் வழி தான் போனேங்க்கா.
போனால் ரோட்டில் ஒரு ஆண்டி யாரும் ஏதாவது லேடிஸ் வந்து ரோட்டில் தனியாக போயிட்டா எனக்கு பிடிக்காது. நான் உடனே ஏதோ லிஃப்ட் கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு உடனே சரிம்மா அப்படின்ட்டு என்னம்மா அப்படின்னேன். இல்லை நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் அதில் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போகிறேன், நீங்கள் அதில் இறக்கி விட்டுருவீங்களா? உடனே நான் பைக்கில் ஏற்றுறேன். பைக்கில் ஏற்றுனா அவங்க பைக்கில் ஏற்றுனா சத்தம் கட்டாமல் தானே வரணும். யாருண்ணா உடனே என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறிய? கரெக்டா அது யாரு? கனகராஜனா? யாரு? கரெக்ட். அனுபவம் பேசுகிறது என்று சொல்லுகிறேன். முதல்ல கரெக்ட் நடந்தது. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. கல்யாணம் ஆயிட்டான்னு நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறியா? ஆவல அப்படி இல்லை. அப்படியா அப்படி சொல்லிட்டு வண்டி கொஞ்சம் வழி போகல. ஏன் பொண்டாட்டி அங்க இருந்து போடல, போய் கருவாடு ஆயிட்டு வந்துடுறேன். இவ பின்னாடி இருந்து என்னட்ட கேட்கா. இப்போ ஒரு ஃபோன் வந்து அது யாரு? கம்பெனி கால். கம்பெனியில் யாரு இப்போ கருவாடு இப்படியே போயிட்டு இருக்கச்சுன்னு அவன் மெல்ல என்னட்ட கேட்குறா, நீங்கள் எங்கள் ஊருக்கு பட்டிமன்றத்துக்கெல்லாம் வந்து இல்லையா? நீங்கள் நல்ல பாடுவீல்ல? நீங்கள் அந்த பாடுங்க தெரியுமா? ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒலி ஜல ஜல ஜலவென சாலையிலே ஜல் 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 எங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒலி ஜல ஜல ஜலவென் போய்கிட்டே இருக்கு. போலீஸ்காரன் கம்பு எடுத்து போடான் ஹெல்மெட்டுக்கு. இவ புறத்த இருக்கவ என் மண்டை தட்டி கேட்கா, ஹெல்மெட் எங்க? நான் சொன்னேன் எங்க மாமியார் தவிடு குழச்சி வைக்கிக்கு அங்க வீட்டில் எடுத்து வச்சிருக்காங்கல்ல. இனி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு இனி அவங்கள்ட்ட சொன்னேன், உங்க பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும், ஆனா எங்க மகேஸ்வரி இருக்கா தெரியுமா, அவளுக்கு உங்களையே நல்லா பிடிக்க பார்த்துக்கிடுங்கட்டான். இப்போ எனக்கு என் பொண்டாட்டி சொன்ன அந்த பீன்ஸ் கூட்டு மறந்து போச்சு, டீ வாங்கிறது மறந்து போச்சு, கருவாடு மறந்தாச்சு, 4 பேர் நோட்டு மறந்தாச்சு. இப்போ வண்டி எங்க போகும்? மகேஸ்வரியை தேடி போகும். மகேஸ்வரிய வீட்டுக்கு போல, மகேஸ்வரி வீட்டில் இருந்து வாரா. யார்கிட்ட? எனக்கு நான் கூட்டிட்டு போறோம் இல்லையா, அந்த பொம்பளைட்ட கேட்கா, இல்லை மாத்திரை வாங்கிட்டு வந்தியாண்டி. எப்படின்னா ஒரு 90 வயசு இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க, ஒரு பாட்டி அங்கே இருந்து கம்பை ஊனிக்கிட்டு வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க. இப்படிதான் நம்ம நிறைய விஷயங்கள்ல முதல்ல நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. அது முக்கியமா நம்ம என்ன சொல்லணும், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. நம்ம நினைக்கிறது போலெல்லாம் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளையும் நாம் மகிழ்ச்சியாக ஆக்குவதும் அதை மன அழுத்தம் ஆக்குவதும் நம்ம தான் செய்ய முடியும். எனக்கு பசித்தால் நீங்கள் சாப்பிட முடியாது, எனக்கு பசித்தால் நான் தான் சாப்பிட முடியும் இல்லையா? இப்போ எனக்கு வந்த உடனே இட்லி தந்தாங்க, உண்மையில சூப்பரான இட்லி, அருமையான இட்லி எல்லாம் தந்தாங்க. இப்படி இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற இந்த அழுத்தங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஒன்றாக அலசி ஆய்வதற்காக அறிஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க. முதலாக திருமண வாழ்க்கை நம்ம எதுல இருந்து போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? மகிழ்ச்சி. நமக்கு எப்பவுமே